இனி பிச்சை எடுத்தா இல்ல, பிச்சை போட்டா கூட உங்களுக்கு தண்டனை தான். அது எந்த நாட்டுல அப்படிங்கறத விரிவா பாப்போமா? நம்ம நாட்டுல என்ன பண்ணோம் அப்படின்னா, யாசகம் கேட்டு வரவங்களுக்கு தர்மம் பண்ணணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க நம்மளுக்கு. ஆனா இந்த நாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிச்சை போட்டாலும் சரி இல்ல பிச்சை எடுத்தாலும் சரி, நீங்க ஒரு குற்றவாளி, நீங்க ஒரு கிரிமினல், நீங்க ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த யாசகம் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கடுமையான தண்டனை, அதோட யாசகம் கொடுப்பவர்களுக்கும் கடுமையான தண்டனை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. யாசகம் கேட்கிறவங்களோட யாசகம் போடுற உங்களுக்கு தான் அதிகமான தண்டனை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இது எங்க அப்படின்னா, போபால் நகர்ல தான் இப்படி ஒரு புதுவிதமான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அங்க யாசகம் கேட்பவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க யாசகம் கேட்டு வரோம் அப்படிங்கிற போர்வைக்குள்ள மற்ற விஷயங்கள் நிறைய இப்ப திருட்டா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்க. இப்ப போதைப் பொருட்கள் விற்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறதுனால குற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த மாவட்டத்துல அதிகமான குற்றவியல் பதிவாயிருக்கனால, இப்படி யாசகம் கேட்டு போறவர்கள் தான் அதிகமான பதிவு இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தோம் அப்படின்னா அங்க குற்றம் செய்யறது கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொதுவான தலங்களுக்கோ இல்ல மத தலங்களுக்கோ இல்ல சுற்றுலாவிலுக்கோ எங்கேயாவது சுற்றி பார்க்க போறோம், இப்ப கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட யாசகர்கள் அங்க அமர்ந்திருப்பாங்க. இது மக்களுக்கு தொந்தரவா இருக்கிறதாவும், இப்ப சிக்னல்ல நம்ம இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஏதாவது பொருள் வித்துட்டு வந்துட்டு இருப்பாங்க, நம்மள தொந்தரவு செய்யக்கூடிய நிலையில இருக்கு, இப்படி எல்லாம் கண்காணிச்சுட்டு போய் மத்த குற்றவியல்ல ஈடுபடுறாங்க. போதைப் பொருள் விற்கிறதா இருக்கட்டும், திருடுறதா இருக்கட்டும், யாசகங்கிற பேர்ல இப்படி போர்வை போத்திட்டு மத்த தொழில ஈடுபடுறதுனால இதை எப்படியாவது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாவட்டத்துல இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்திருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னா, யாசகம் கேட்கிறவங்களோட யாசகம் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு யாசகம் கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு பொருள் தரீங்க, இல்ல துணிமணியோ இல்ல பணமோ இல்ல நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா யாசகம் போடுறவங்களுக்கும் இந்த தண்டனை செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி போபால் நகரத்தில் இருக்கக்கூடிய அதிகமான யாசகர்களால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனோம் அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் இந்த போபால் நகரத்துல யாசகம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்களால கூட இப்படி குற்றம் நடக்கலாம், வெளிநாட்டுல இருந்து கூட செஞ்சுட்டு போலாம். ஆனா பேர் எதுக்கு ஆகுது அப்படின்னா, போபால் நகர மக்களாலதான் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளிநாட்டுல இருந்து இப்படி பண்றாங்க, ஆனா கெட்ட பேர் என்னமோ போபால் நகரத்துக்கு தான். சோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தூர்ல இப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஜனவரி 1ல இருந்து யார் யாரெல்லாம் பிச்சை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பிச்சை போடுறதா இருந்தாலும் சரி, அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஏற்றிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியா தான் இப்ப போபால்லையும் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க.